இவரையெல்லாம் சொல்லக்கூடாது. மேடையில் இருந்த அனைத்து சான்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் சகோதரி பாரதி திலகர் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் எனது நெல்லை மாவட்டம் நாமினேரி பக்கம் இளமுனை ஊர். இளம்பலத்து கல்வியூருக்கு ஏகப்பட்ட தொடர்பு உண்டு. எங்க ஊர்ல பொண்ணு பார்த்தா கல்வியூருக்கு போவாங்க, மாப்பிள பார்க்கணும் அங்கதான் போவாங்க. அந்த அளவுக்கு எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 பொண்ணு இதுவரை வந்திருக்காங்க. நிறைய வீடுகள் கல்வியூர் அப்படிமாங்க. அம்மா எனக்கு அந்த அளவுக்கு ரிலேஷன். என்னோட சொந்த தங்கச்சி கல்லூரி தான் கட்டி விட்டுருந்தோம். நான் படிச்சது கல்லூரி காலேஜ். அந்த அளவுக்கு எனக்கு கல்லூரி வந்து எனக்கு 2வது வீடு மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு பணம் 14 அங்கதான் இருக்கும். அதனால மணியோட நண்பர் நேரத்தை சொன்னா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. புத்தகத்தை பார்த்தேன், என்ன அழகா இருக்கு. பிரிண்டிங் சரி உள்ள ஒரு 1/2 மணி நேரம் படிக்க முடிஞ்சது. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆன தாய்நாட்டை மறக்கல பார்த்தீங்களா, அதான் பெரிய விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லலை. அவங்க பேசுற தமிழை பார்த்தா நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்குது. அப்படியே இருக்குது. அழகான புத்தகம் பாருங்க. கல்யாண புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒண்ணு அத்தால் எழுதுறேன்னு இருக்காங்க. நம்ம படிச்ச கல்லூரி அந்த ஊரை சுத்தி இருக்கிற ஒரு 200 கிராமங்கள் அங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் இப்போ சைக்கிள் போவோம், தேடி பாதை அப்படியே வழியா வழியா. வீட்டுல 6 பேர் அப்பா என்ன பண்ணுவாங்க, பசங்க போக முடியாது, சைக்கிள போவோம். அப்படி படிச்சோம். நாங்க படிச்சோம் படிக்கல எப்படி சண்டை பண்ணு சொல்லி நம்ம படிச்சோம் படிச்சுக்குவோம். எல்லாம் பழக்கம் எங்க பணம் படிச்சிடும், வாய்ப்புல படிச்சிடும். அருமையான ஒரு கல்லூரி. அந்த ஆலயம் பாருங்க. நம்ம 10 லட்சம் கோயில் திருவிழா போவோம். இப்போ ஒரு பணம் கோயில் போக வர மாட்டேன். மணிமலை ஆலயம், அந்த மலை மாதா கோயில், அந்தோனியார் ஆலயம், மிக்கேலே ஆலயம், அதாவது ஒரு திருத்தலங்கள் உள்ளது. அந்த கோயில் பாருங்க, பழைய கோயில பெருசா ஒண்ணுமே பண்ணல. ஃப்ரெண்ட்ல மண்ணில் அப்படியே இருக்கு. நிறைய கோயில்ல பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டுருவாங்க. இங்க அப்படி செய்யல. அந்த பழமை மாறாம அந்த கோயில புதுப்பிக்கல. அருமையா இருக்குது. நல்ல ஒரு இந்த புத்தகத்தை படிக்கிறேன். என்னோட நிறைய கல்லூரி எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. அந்த இடம் வரும்போது அடுத்த வருஷம் நம்ம கல்லூரியை பத்தி அவங்க எழுதுறோம். அலோசியா ஸ்கூல் இருக்கு, அலோசியா ஸ்கூல் இருக்கு. அது சிம்பிளா எஜுகேஷன். அந்த ஸ்கூல்ல படிச்சோம் பெரிய பெரிய டாப்ல இருக்கான். இப்ப அந்த ஸ்கூல் எப்படியோ இருக்கு, நல்லா இருக்கு. நானும் அலோசியஸ்ல படிச்சேன். அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வெரி டெவலப்மெண்ட், வெரி தாய்மொழி கல்வி குறைஞ்சிட்டு எல்லாரும் அந்த ஆசிரியர் இப்பதான் 2ஆம் வருஷம். எனக்கு தெரியும் படிப்பை பத்தி. அதனால அந்த அளவு ஆசிரியர் ஒரு வேண்டுகோள். நம்ம கல்லூரியை பத்தியும் அந்த அலோசியா ஸ்கூலு அது சுத்தம் எனக்கு தெரிஞ்ச லட்சக்கணக்கான மாணவர் படிச்சிருப்பாங்க. நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள் பஸ்ஸில் கல்யாணம் காலேஜ் தான் படிப்பாங்க. சென்சைஸ் போறதுக்கு ஜாப்ஸ் போறது பணம் பஸ்ஸுக்கு அந்த சைக்கிள் வந்து அவங்க ₹1 தான் போகும். அந்த புது போட்டு அங்க பரோட்டா கிடைக்கும். அதே வந்து ஒரு அருமையான ஒரு எப்பவுமே நல்லா இருக்கும். மலை சைக்கிள் வாங்கி போறப்ப என்ன அழகா பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய தொழிலாளர்கள் இருக்காங்க, பண்ணலாம். விஷயம் நல்ல நம்பர் எல்லா கல்வியோடத்துல அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல. நிக்கலாச்சும் பெரிய லெவல்ல இருந்தாங்க. இப்ப ஜோசப் எம்எல்ஏ அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. கல்விதான் பெரிய ஒரு மாணவர் டவுன் பஞ்சாயத்து ஆகணும். அதை சொல்றாரு. டவுன் பஞ்சாயத்து எல்லா தகுதியும் உண்டு. அதனால நிறைய செய்ய ஃபுல்லா படிச்சு சொல்றேன். அடுத்த வரும்போது கல்வியோடத்தை பற்றி எழுதும்போது அந்த படிப்புக்கு அது எப்படி ஒரு சென்றாக எழுதணுமா. நன்றி 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 நன்றி. நான் தமிழ்ச்சங்க பாட்டு சார்பாக இந்த சாமியை எங்க பகுதியில மூத்த உறுப்பினர் மகிழ்ச்சி. அடுத்த பிரதி நமது அண்ணாச்சி ஜேசுராஜன் அவர்கள் அடுத்த புத்தகத்தை வெளியிட கவிஞர் செந்தூர் நாகராஜன் அவர்கள் அதனை பெற்று நமது வாழ்த்துறையை அளிப்பார்கள்.
மாவடி மாவடி மாஸ்டர் தான் வேணுமா உடனே அதிரும். காப்பியச்சீருடையாள் அதிகார தேருடையாள் முப்பாதாம் குரல் என்னும் அரசாணை பேருடையாள் எப்பாலும் எம்மொழிக்கும் தாயாகும் வேருடையாள் ஒப்பில்லா யாப்பழகி தாய்த்தமிழே முதல் வணக்கம். ஒரு தாய் மக்கள் என்ற இந்த அருமையான நூல் வெளியீட்டு விழாவில் அதற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணாச்சி தட்சிணமாத நாடார் சங்கத்தின் மும்பை கிளையின் தலைவர் காசிலிங்க நாடார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா கலிகை மும்பை கலிகை சங்கத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டான்லி மணிவண்ணன் அவர்களுக்கும் எனது அன்பிற்குரிய அண்ணன் பாண்டு தமிழ் சங்கத்தின் தலைவர் தாசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும், இங்கே இருக்கின்ற உறவுகளில் பெரும்பாலோருடைய முகம் எனக்கு தெரிகிறது, ஆனால் பெயர் தெரியவில்லை. ஆகவே தனித்தனியாக சொல்லி அழைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். அனைத்து கல்வி சங்க உறவுகளுக்கும் இவ்வளவு ஒரு அருமையான நூலை ஒரு வரலாற்று பெட்டகமாக கலிகை மாநகருக்கு தந்திருக்கின்ற மிகச்சிறந்த எழுத்தாளர் பாரதி திலகர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவர் அவர்கள் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நூல் வெளியீட்டு விழா இருக்கிறது, நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். சரி, வந்து விடுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் என்ன நூல், அதனுடைய பெயர் என்ன என்று நான் கேட்கவில்லை. ஐயா சொல்கிறார் கண்டிப்பாக செல்வோம் என்று. பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, மீண்டும் அவரை தொலைபேசியில் அழைத்தேன். கைபேசியில் அந்த நூல் தங்களிடம் இருக்கிறதா, எனக்கு ஒரு பிரதி வேண்டுமே என்று கேட்டேன். இல்லை பரவாயில்ல, நாளைக்கு நீங்கள் வந்த உடனே உங்க கையில கொடுக்குறேன், நீங்க பார்த்துட்டு பேசிடுங்க அப்படின்னாரு. பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, திரும்ப கைபேசியில் அழைத்தார். நூலை இப்பொழுது உடனடியாக அனுப்பி வைக்கிறேன், போர்ட்டர் மூலமாக தங்கள் முகவரியை அனுப்புங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் நான் வந்த பிறகு இந்த நூலை அவர் கையில் எனது கையில் கொடுத்திருந்தால் இந்த நூலை பற்றி நான் பேசுவது மிகவும் குறைவாகவே இருந்திருக்கும். நேற்றைக்கு இந்த நூல் என்னுடைய கையில் கிடைத்தது ஒரு வரப்பிரசாதமாக நினைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நூலில் தலைப்பிலிருந்து கல்வி மாநகர் கலிகை என்ற அந்த கடைசி அத்தியாயம் வரையில் மிகச் சிறந்த செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. அத்தனை செய்திகளையும் அவர் கோர்த்தெடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அந்த தலைப்பே ஒரு அற்புதமான தலைப்பு, ஒரு தாய் மக்கள். ஒரு தாய் மக்கள் என்ற அந்த நூலை கிடைத்த உடனே ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலமென்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். இந்த நூலில் அவர் எல்லா சமயத்தையும் பற்றி சொல்லியிருக்கிறார். இந்து கோயில்களை பற்றி சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவ தேவாலயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். எல்லா ஜாதிகளும் எல்லா இனத்து மக்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊர் எங்களது கலிகை மாநகரம் என்று அவர் பெருமைப்பட்டிருக்கிறார். ஆக அவர் வைத்திருக்கின்ற தலைப்பும் அருமையான தலைப்பு, இந்த ஒருதாய் மக்கள். அடுத்தால யாருமே ஒரு நூல் எழுதுகிறோம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த எழுத்தாளர் தன்னுடைய முன்னுரையில் ஒரு செய்தியை சொல்லுவார்கள். அதாவது கம்பராமாயணம் தமிழில் மிகப்பெரிய இலக்கியம், 10,000 பாடல்களை கொண்டது. இதுவரை அப்படி ஒரு நூல் இதற்கு அவருக்கு முன்னும் எழுதப்படவில்லை, பின்னும் எழுதப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நூல். அந்த நூலை எழுதும் பொழுது கம்பன் சொல்லுவான், பூனை ஒரு பெரிய கடலை நக்கி குடிக்க முயல்வதை போல நான் இந்த ராமனுடைய சரிதத்தை எழுத முயற்சிக்கிறேன் என்று சொல்லுவான். அதற்கு பெயர் அவையடக்கம். எல்லோருக்கும் முன்னால் எனக்கு ஒன்றும் ரொம்ப தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை சொல்லுகிறேன், தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு முறை அந்த நூலை ஆரம்பிப்பதற்கு முன்னால். ஆனால் இப்படிப்பட்ட தகவல்களை
செய்திகளை நான் எங்கே படித்திருக்கிறேன் என்றால் கவிதை நூல்களில், இலக்கிய நூல்களில், செய்யுள் நூல்களில் படித்திருக்கிறேன். முதன் முறையாக ஒரு உரைநடை நூலான இந்த ஒரு தாய் மக்களில் பார்க்கிறேன். அவர் சொல்கிறார் பாருங்கள், சொன்ன செய்திகள் 100 என்றாலும் விடுபட்ட செய்திகள் 1000. என்னால் ஒரு 100 செய்திகளைத்தான் சொல்ல முடிந்திருக்கிறது, விடுபட்ட செய்திகள் இன்னும் ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன என்று சொல்லும் பொழுது முழுவதையும் அவர் சொல்ல ஆரம்பித்தால் இந்த நூல் எவ்வளவு பெரியதாக ஆகியிருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு ஊராக கலிதி மாநகர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இதை படித்த பிறகுதான் எனக்கு நானே அறிந்து கொண்டேன். ஏனென்றால் பள்ளிக்குளத்திற்கும் மாவடிக்கும் அதிக தூரம் இல்லை. எங்கள் ஊரில் இருந்து கூட இப்பொழுது பெரும்பாலான எப்படியும் ஒரு 10-15 குழந்தைகள் ஆண்டுதோறும் தட்சிணமாற நாடார் சங்க கல்லூரியில் வந்து படிக்கிறார்கள். ஆகவே அதிக தூரம் இல்லை. ஆனாலும் பள்ளிக்குளத்தின் வரலாற்றில் இவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதை அவருடைய நூலை படித்த பிறகுதான் நான் இந்த நூலை படிக்கும் பொழுது அந்த முன்னுரையை புரட்டி பார்த்தேன். முன்னுரையில் அவர் கொடுத்திருக்கின்ற செய்திகளை கடந்து போகவே எனக்கு அரை மணி நேரம் ஆனது. அந்த 4-5 பக்கங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நாம் எப்படி வாழ்ந்தோம், 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம் என்பதையெல்லாம் அவர் அங்கே சுட்டிக்காட்டுகிறார். நம் ஊர் எப்படி இருந்தது என்று, இளமையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பின்னோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையை அந்த நூல் உருவாக்குகின்றது. இதை படிக்கும் பொழுது வெறும் கள்ளிக்குளத்தின் சிந்தனை மட்டும் வரவில்லை, நான் சிறுவனாக இருந்த பொழுது எங்கள் ஊரில் எப்படி எல்லாம் நடந்து கொண்டோம் என்ற சிந்தனையும் தூண்டப்படுகிறது. அதுதான் ஒரு நூலினுடைய சிறப்பு. படித்தோம் சரி என்று தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு போவதல்ல, அந்த நூலை படித்தால் நம் உள்ளத்துக்குள் என்ன தூண்டப்படுகிறது என்பது முக்கியம். அவர் சொல்லுகிறார், எங்க பனிமய மாதா அன்னை திருவிழா வரும், அது கோடை காலத்துல அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அதற்கான பணிகளை, ஆயத்த பணிகளை செய்வார்கள். ஆனால் சிறுவர்களாகிய நாங்கள் 3 மாதத்திற்கு முன்னாலே அதற்கான ஆயத்த பணிகளை செய்வதற்கு பைசா கேட்க, மிட்டாய் வாங்கிட்டுங்க, பூந்தி வாங்கிட்டுங்க, அந்த பணத்தை சேர்க்க செய்வாங்க. அது எப்படி செய்வாங்கன்னா, வேப்பங்காயில் இருந்து அந்த வேப்பமுத்து பொறுக்கி வித்து அதை சேர்த்து வச்சு 1 பக்கம் 1/2 பக்கம்னு வாங்கிட்டு வருவாங்க. அதை விற்று அந்த பணத்தை சேகரித்து வைத்திருப்போம், கோயில் திருவிழாவிற்கு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று. அவர் எப்படி அவர் கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்தினாரோ அப்படித்தான் நாங்களும் எங்கள் ஊரில் பயன்படுத்தினோம். அன்றைக்கு அதுதான் எங்கள் சிறுவர்களுக்கெல்லாம், சிறுவர்கள் அதாவது மண்வெட்டி அது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்ல முடியாத முதியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அன்றைக்கு இதுதான் வருமானம் கொடுக்கின்ற ஒரு வேலை. அதிலும் அந்த வேப்பமலை எப்படி கிடைக்கும், அதுல அந்த தோலும் விதைக்கும் இடையில் ஒரு இனிப்பு இருக்கும். அன்றைக்கு 3 வேளை உணவு என்பதே எல்லாருடைய அனைவருடைய வீட்டிலும் அரிதான ஒன்று. அன்றைக்கு அந்த கசக்கின்ற வேப்பம்பழத்தில் இருக்கின்ற அந்த சிறு இனிப்பு கூட பலருடைய பசியை ஆற்றி இருக்கிறது. அதை அவர் குறிப்பிடுகிறார். காயாக பறித்துக் கொண்டு வருகின்ற அந்த வேப்பங்காய் குலைகளை சாம்பல் கொட்டி ஒரு குழியில் போட்டு வைத்தால் 2-3 நாட்களில் அது படுக்கும். பிறகு அந்த விதைகளை தூக்கி எடுப்போம், திரும்ப காய வைப்போம். வீட்டுக்கு வீடு வேப்பம் விதைகளை காய வைக்கின்ற ஒரு இடம் இருக்கும். அதுவும் அந்த பனங்காடுகளில் சென்றால் சில வடலி பனைகளுக்கு கீழே அப்படியே வௌவால் தூக்கி விட்டு போட்ட வேப்ப விதைகள் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் அது ரொம்ப தெளிவா அப்படி சோப் போட்டு கழுவி வச்ச மாதிரி இருக்கும், அவ்வளவு சுத்தமா இருக்கும். அதாவது ஒட்டி இருக்கும். அதாவது அதான் சொல்ல வாருங்க, அவங்க சொல்ற அந்த ஒரு 4 வரையில அதை சொல்லியிருக்காங்க. அந்த 4 வரி படிக்கின்ற எண்ணை 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு சென்றது. அதான் அதில் உள்ள சிறப்பு. அடுத்தால அந்த நூலை தயாரிக்கிறதுக்கு
இது ஒரு தனிப்பட்ட முயற்சி அல்ல, ஒரு கூட்டு முயற்சி. அந்த ஒரு என்னது ஒரு எங்கள் ஊர் அப்படின்னு எங்கள் ஊர் செய்திகள் என்று ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற நம்ம ஊர் செய்திகள், அந்த வாட்ஸ்அப் குழுவில் இருக்கிற அந்த ஈரோ அண்ணன் முதல் அட்டைப்படம் யாரது ஈரோ அண்ணன் முதல் இந்த அட்டைப்படத்துக்கு போட்டோ படுத்த புனிதன் அஞ்சல் உரை மிக்கேல் ராஜ் அவருடைய அக்கா பல அரிய தகவல்களை கொடுத்தார்கள் என்பது வரை இது என்னுடைய தனிப்பட்ட முயற்சி அல்ல. இந்த அரிய பணியில் பலருடைய ஒத்துழைப்பு இருக்கின்றது. சொல்வதற்கே ஒரு நல்ல மனம் வேணும், ஒரு கெத்து வேணும். அதாவது முன்னாடிலாம் அதையே அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய வார்த்தைகள் இந்த நூலில் இருந்து கிடைத்திருக்கிறது. நிறைய வார்த்தைகள் நான் சிறுவனாக இருந்த போது மறந்து போன வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் அசை போடுவதற்கும் இந்த ஒரு நூல் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நூலை நேற்று கிடைத்து ஆரம்பத்தில் இருந்து முன்னுரையில் இருந்து கடைசி பக்கம் வரை ஒரு புரட்டு விட்டேன். ஏன்னா கவிதைகள் திரும்ப படிக்க தோன்றும். நாவல்கள், சிறந்த வரலாற்று நாவல்களை ஏதோ ஒரு ரொம்ப விறுவிறுப்பான நாவலா இருந்தா ஒரு தடவை தொட்டாச்சுன்னா கடைசி வரை அதை அடுத்தது இப்ப படிச்சுட்டு வந்தா கேட்க முடிப்போம் என்று நினைப்போம், அடுத்தடுத்து கடைசி வரை அதை கொண்டு செல்லும். அதே மாதிரி ஒரு நாவலும் கவிதையும் இல்லாத இந்த நூல் கூட நம்மை கடைசி வரை இட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் பொழுது இங்கே ஏதாவது ஒரு உண்மை கிடைக்கிறதா, ஏதாவது ஒரு செய்தி கிடைக்கிறதா என்று நம்மை தேட சொல்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பணியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆமா, அப்போ அதாவது முன்னாடிலாம் நம்ம வீட்டில் நான்லாம் சின்ன பையனா இருந்ததுல கல்யாணம் அப்படி ஒரு குடும்பத்துல கல்யாணம் அப்படின்னு வந்தாச்சுன்னா எல்லாருக்கும் அழைப்பிதழ் கொடுப்பாங்க. அழைப்பிதழ் கொடுத்த பிறகு முந்தைய நாள் உணவு சாப்பாடு ராத்திரி வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாடுக்கு எல்லார் வீட்லயும் ஒவ்வொரு தடவை போய் சொல்லணும். ஆமா, அதற்கு என்ன எது அழைச்சு கூட்டிட்டு வருவாங்க, கூப்பிடலன்னா வரமாட்டான். அடுத்த நாள் கல்யாணத்துக்கு வர மாட்டான். அதற்கு கூட என்ன வார்த்தை இருந்தது, அந்த அழைச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட கூட்டி கூட்டுதல் என்ற வார்த்தை இருந்தது என்பதை இங்கே அந்த வார்த்தையை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நான் சொல்லுவேன், இப்படி ஒரு அருமையான நூல் எங்கள் எல்லோர் முயற்சியிலும் உருவாகினது என்று அவர்கள் சொன்ன இந்த செயல் கூட ஒரு கூட்டி ஊட்டுதல் என்ற ஒரு நிகழ்வுதான். அடுத்தால அந்த ஊரை பற்றி சொல்றாங்க பாருங்க. எங்கள் ஊர் பள்ளிக்குளம், நெல்லையில் ஒரு சிற்றூர். அடுத்தால சொல்லிட்டு பாரதி ராஜா திரைப்படத்தில் வருகின்ற 7, 6 நதி நிற ஓடைகள் நிறைந்த அழகான ஊர் அல்ல. தண்ணீர் திரைப்படத்தில் ஊரை விட தண்ணீர் திரைப்படத்தில் வருகின்ற ஊரை விட சற்று மேம்பட்டது. அந்த ஊரை பற்றி அந்த வர்ணிக்கிற அந்த அழகு இருக்கு பாருங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தால இந்த ஊர்ல முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னால இல்ல நாங்க படிக்கும் போதே பெண்களை ஒரு லெவலுக்கு மேல வந்தாச்சுன்னா ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வந்தாச்சுன்னா அதுக்கு பிறகு படிக்க வைக்கிறதுக்கு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. வயசு உள்ளவங்க டீச்சர் அப்படின்னு பிள்ளைகள் மட்டும்தான் பெரும்பாலும் போகும். எந்த தலைமுறைக்கு பிறகு அந்த நாங்க படிச்சு காலேஜ் போனோம்னா இப்ப எல்லா வீட்லயும் பெண் குழந்தைகளை படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஊர்லயும் பெண் குழந்தைங்க உங்க ஊர்லயும் அனுப்பியிருக்காங்க. அனுப்பினதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது அதுல சிறப்பு பாருங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? திருமணம் வரை படிக்கட்டுமே என்று அவர்கள் பெற்றோர்கள் அனுப்பி வைத்தார்களாம். எப்படி திருமணம் வரை படிக்கட்டுமே, போனா போட்டோம் திருமணம் வரை வேண்டாம் என்று படிக்கட்டுமே என்று நினைத்து அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பப்பட்ட பெண்கள் பட்டம் பயின்று இன்று நல்ல பொறுப்பில் இருக்கிறார்கள். அவங்க தான் சொல்லியிருக்காங்க, இது இன வார்த்தைகள் இல்லை, அவங்க தான் சொல்லியிருக்காங்க. திருமணம் வரை படிக்கட்டுமே என்று அனுப்பப்பட்ட பெண் குழந்தைகள்
பட்டம் பெற்று இன்று நல்ல உயர் பதவிகள் இருக்கிறார்கள். அப்போ முழுசும் படிக்கட்டுமேன்னு அனுப்பி வச்ச கல்வி வளர்த்த மக்கள் எங்க வர போயிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு அதாவது இது அவர் குறிப்பிடுவது அந்த காலத்துல அந்த காலத்துல இது அதான் சொல்றேன். உண்மையாதான் நிறைய பேர் வீட்டை சும்மா இருந்தாங்க மண்ணை கிடந்து முடியா எடுக்கிறது பேசுறாங்க. ஆமா, அதை தவிர்ப்பதற்காக சரி அப்படி காலேஜ் போயிட்டு வரது. ஆமா, அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், திருமணம் வரை போகட்டுமேன்னு நினைச்ச பெண்கள் கூட நீ படிச்சு எங்கேயோ போயிருக்காங்கன்னா உண்மையிலே போங்கம்மா நல்லா படிக்கமான்னு சொல்லியிருந்தா அவங்க எங்கெல்லாம் எவ்வளவு உயரத்துக்கு போயிருப்பாங்க. அதாவது அந்த காலத்து மனநிலையை அவர்கள் குறை சொல்லவும் இல்லை, அதனால் முன்னேறியவர்களை வாழ்த்துகிறார்கள். ரொம்ப அருமையான அந்த முன்னுரையே ஒரு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. ஒரு 3-4 பக்கம் தான், அது ஒரு ரசிச்சு படிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அடுத்தால அந்த உறவுகளை பற்றி சொல்றதுல ஆச்சி, பாட்டையா, பேத்தியா, சின்னையா, பெரியையா அப்படிம்பாங்க. எங்க அம்மா நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறதுல அப்படி ஏதாவது கதை சொல்லுவாங்க. அப்ப எங்க பாட்டையா அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருமாங்க. பாட்டையானா என்னமா அப்படிமா? அப்ப சொல்லுவாங்க எங்க ஐயாவுக்கு ஐயா, ஐயாவுக்கு ஐயா. அந்த பாட்டையா என்ற வார்த்தைகளை எல்லாம் அன்றைக்கு வழக்கம் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு மறந்து போனது. அதையெல்லாம் இந்த நூல் நினைவூட்டி இருக்கிறது. அடுத்தால இன்னொரு முக்கியமான செய்தி இதுல இருந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஐயா பிஜி சந்தோஷம் அவர்கள் இதுக்கு வாழ்த்துறை கொடுத்திருக்காங்க. அவருக்கு ஊரு கடிகைக்கு பக்கத்துல அழகாபுரம். அவருக்கு ஊரு கடிகைக்கு பக்கத்துல அழகாபுரம். அவங்க அண்ணன் வந்து அந்த கனிமய மாதா கோயில் திருவிழா நாள் 8வது திருவிழா நடக்கச்சுல அவங்க அண்ணன் பிறந்திருக்காரு. யாரு? பிஜி பன்னீர்தாஸ். பிஜி பன்னீர்தாஸ் பிறந்திருக்காரு. அதனால அவருக்கு பேரு அந்த திருவிழா நடக்கச்சுல பிறந்ததுனால பேரு பனிதாஸ். பன்னீர்தாஸ் இல்ல பனிதாஸ் என்று வைக்கப்பட்டதுதான் பின்னாளில் பன்னீர்தாஸ் என்று வழக்கத்திற்கு வந்து விட்டது அப்படிங்கிற ஒரு அருமையான செய்தி. அதாவது கடிகையில் இருக்கின்ற அந்த பனியன்னையுடைய அருளை தான் பிஜிபியே அவருடைய பெயரை அந்த மாதாவுடைய பெயர் தான் பிஜிபியே கொண்டிருக்கிறார் என்பது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். புதிதாக கண்டுகொண்ட ஒரு தகவல். அது ஒரு நூல் நல்ல திறன் வாய்ந்த எழுத்தாளர்கள், நல்ல திறமையான எழுத்தாளர்கள் எதை எழுதினாலும் உள்ள சிறப்பாக இருக்கலாம். ஆனால் அந்த நூலின் ஆரம்பத்தை நல்ல சொற்களை கொண்டு ஆரம்பிப்பார். நல்ல செழுமையான அழகான சொற்களை கொண்டு ஆரம்பிப்பார்கள். அதை பின்பற்றுவது நல்ல திறமையான எழுத்தாளர்கள், கவிஞர்கள் தான். இப்போ திருக்குறள் பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சிய உலகு என்று தமிழில் உள்ள அந்த முதல் எழுத்து வச்சு ஆரம்பிச்சு. சேக்குழாருடைய பெரிய புராணம் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும். கம்பராமாயணம், கம்பனுடைய கம்பராமாயணம் உலகம் யாவையும் தாமுலவாக்கலும். உலகம் அப்படின்னு ஒரு நல்ல சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பரந்தப்பட்ட சொல்லா இருக்கணும். அந்த சொல்லை சொன்னால் அது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் பிரிக்க வேண்டும். இல்லாட்டி ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இவ்வளவு பெரிய நூலை இவர் தமிழ் என்ற முதல் வார்த்தையை வைத்து ஆரம்பித்திருக்கிறார் என்பதற்காகவும் இந்த மேடையில் தமிழ் என்ற முதல் வார்த்தையை முதலாவதாக வைத்து ஆரம்பித்திருக்கிறார். இன்னொன்று, கலிகை நகரம் வந்து ஊர் எவ்வளவு பழமையானது அப்படிங்கறது சொல்றதுக்காக ஒரு இடத்துல ஒருவர் வந்து வீடு கட்டுறதுக்காக தோண்டினார். அப்போ தோண்டிட்டு இருக்கச்சுல டங்குன்னு சட்டம் வந்துச்சான். உடனே வீட்டுக்காரர் உள்ள ஏதோ புதையல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அப்ப இன்னைக்கு இவ்வளவுதான்ப்பா வேலை, எல்லாத்தையும் நிறுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. போன உடனே திரும்ப தோண்டி பார்த்தாச்சுன்னா அங்க ஒரு பெரிய தாலி குழுக்க பெரிய மண்பானை இருக்கு. அது வந்து முதுமக்கள் தாலி. அத்தாலி அதை உடைத்து பார்த்தால் உள்ளே ஒரு எலும்பு கூட இருக்கிறது. அந்த எலும்பு கூட அதை பிடித்தால் இல்ல, அதை கரெக்டான வார்த்தைகளை நிறைய இடத்துல தொட்டாலே சாம்பலாட்டி உருந்து கொடுத்துருது. அப்போ அது எத்தனை 500-100 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு தாலி அப்படி கிடைச்சிருக்குன்னா அப்ப அங்க மக்கள் குடியிருந்திருக்கிறாங்க அதை ஒட்டி அப்படிங்கிறது ஒரு. எனக்கு என்ன தெரியுமா தோணுது,
ஒரு டங்கு சத்தம் கேட்ட உடனே ஆளை அனுப்பிட்டாருன்னா அப்ப அவர் எவ்வளவு தெளிவான ஆளா இருப்பார். கலிகை மக்கள் எவ்வளவு தெளிவானவர்களாக இருப்பார்கள். ஆமா, அதாவது ஆமா, அதாவது இது நடந்தது அறிவிச்சுதான். அப்படியா? ஆமா, அதான். ஆக அந்த வம்சத்தில் வந்து அந்த மண்ணில் உள்ள மண்ணின் மைந்தர்கள் எவ்வளவு தெளிவாக இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த அளவுல உண்மையில அந்த தன்னுடைய ஊர் பெயரில் சங்கம் வைத்து அதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது கலிகை சங்கம் மட்டும்தான். தெரிந்தது மும்பை கலிகை சங்கம் மட்டுமல்ல, 1965ஆம் ஆண்டு சென்னை கலிகை சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது. இதற்காகவும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாம்பையில் 1949 பாம்பையில உங்களுக்கு 71 வருஷம் ஆச்சு. அப்ப அப்பா பேசுங்க. அடுத்தால இந்த தாடி பற்றி சொல்லிட்டு அடுத்தால அந்த என்னது ஐதேரையூர் அப்படின்னு அந்த ஐதேரையூர் சிலுவைப்பட்டி அந்த இன்னொரு அந்த சின்ன கள்ளிக்குளம் எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இருக்கிற கள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுல அந்த ஐதேரையூருக்கு 5 தேர்களை உடைய பாண்டியர்களுடைய தேர் அங்க இருந்து புறப்படும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு புதுசா தான் இருக்கு. ஏன்னா அதை படிக்கிறதுல இனி நமக்கு தேட தோணும். அடுத்தால சொல்லியிருக்காங்க வள்ளியூர் பாண்டியர்களுடைய அரண்மனை கோட்டை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தால் நான் தேடுறேன் வள்ளியூர்ல பாண்டியன் யாரு. இது ஒரு தூண்டுதல். எங்க இருந்து வந்துச்சு, யார் வந்துச்சு, ஏன் சொன்னாங்க, என்ன நான் தேடுவேன். நடந்தால வள்ளியூர்ல எந்த பாண்டியன் இருந்தா, அப்ப கலிகையில போய் எந்த பாண்டியர்கள் அங்க குடியிருந்தார்கள் என்று தேடக்கூடிய ஒரு இதை உருவாக்கும். அதாவது ஒரு நூல் என்றால் அந்த நூல் வந்து சும்மா ஏதோ பண்ணணும் பார்த்தோம் வெளியிட்டோம் அப்படிங்கிற ஒரு பாராட்டினார்கள் போதும் அப்படின்னு கூடாது. அந்த நூல் என்ன சிந்தனையை தூண்டுதலை உருவாக்குகிறது, அதனுடைய சொற்களும் எழுத்துக்களும் எந்த அளவுக்கு உயிர் உள்ளவையாக இருக்கின்றன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பனிமய அன்னை ஆலயத்தை கெட்டதுக்கு வீட்டுக்கு வீடு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வேலைக்கு விட்டுருக்காங்களாம், போயிருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு பனி ஏறுகிற வீட்டில் இருந்து பதநீர் கொடுத்திருக்கிறார்கள். தண்ணி சேர்க்காமல் பதநீர் கலந்து சார்ந்து போட்டு கட்டப்பட்டிருக்கிறார். அதனுடைய அஸ்திவாரம் ஒரு மாட்டு வண்டி போகக்கூடிய அளவுக்கு அகலமா இருந்துச்சான். அது படித்த உடனே எனக்கு சீனம் பறிஞ்சு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆனா அந்த எவனோ ஒரு அரசன் அவ்வளவு பெருசா கட்டியிருக்கான், இந்த குடிமக்கள் கட்டி இருக்கிறார்கள். எங்க அப்பா கதை சொல்லுவாங்க வீரபாண்டிய கட்டவங்களை பத்தி. கடுக்கா, மலைமுட்டை, பதநீர் இதெல்லாம் கலந்துதான் கோட்டையை கட்டினா அப்படின்னு. ஆக இந்த பனிமத அன்னை ஆலயத்தை கட்டிய இந்த வழியை படிக்கும் பொழுது எனக்கு கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கட்டியது ஞாபகம் வருகிறது. அடுத்தால அந்த இன்னொரு செய்தி சொல்லியிருக்காங்க, அந்த விலை கட்டல். பனிமாதா குழந்தை விற்கிறார் வாங்குறியா என்று சொல்லி அந்த குழந்தை விற்று வாங்குகிற ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய ஆலயத்தில் நடைபெறும் என்று சொல்லியிருக்காங்க. திருவிதாங்கூர் மகாராஜா அரசர் பத்மநாப சுவாமிக்கு தன்னை ஒப்புவித்தலின் நீட்சியாக இருக்கலாம். அடுத்தால இது மட்டும் தொடர அடுத்தால சொல்லியிருக்காங்க, இலங்கை மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் பிள்ளை விற்று வாங்குதல் என்ற ஒரு நிகழ்வு நடக்கிறது என்று இலங்கையும் தொட்டிருக்காங்க. அப்போ என்னை படிக்க வைத்து விட்டார்கள், நான் குறித்து வைத்திருக்கிறேன். இது எங்க நடந்தது, இதற்கும் என்ன சம்பந்தம் என்று நான் தேட ஆரம்பிப்பேன். அப்போ இந்த நூல் நான் பெரிய ஆய்வு ஒன்றும் செய்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஆய்வு செய்கிறவர்கள் கையில் கிடைத்தால் அங்கே எவ்வளவு பெரிய தொடர்புகளை உருவாக்கும், ஒரு பெரிய ஆராய்ச்சியை உருவாக்கும் என்பதில் ஐயமே கிடையாது. இன்னொன்று, அந்தமான் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது சாவர்கர் அப்படின்னா. ஆனா இங்க என்னையா சாவர்கர், எங்க ஊரு கள்ளிக்குளத்திலையும் தியாகி இருதய எங்க ஒரு சாவர்கர் இருந்திருக்கிறார் ஐயா. 15 வருஷம் அந்தமான் சிறையில இருந்துட்டு திரும்ப ஊருக்கு வந்திருக்கிறார் என்ற செய்தியும் இந்த நூலில் இருக்கின்றது. தியாகி இருதயம் என்பவர் நேதாஜி
சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய படையில் இருந்து ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு 15 ஆண்டுகள் அந்தமானில் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு திரும்ப கலிகைக்கு திரும்பி வந்திருக்கிறார். அவருக்கு அவருடைய படம் சென்னை கிண்டியில் காமராஜருடைய நினைவு இல்லத்துக்கு அருகில் இருக்கின்ற தியாகிகள் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வைக்கப்படவும் அவருடைய மனைவிக்கு அரசு ஓய்வு தியாகிகளுக்கான விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வு ஊதியமும் கிடைக்க மிகவும் ஏற்பாடு செய்தவர் இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் என்ற இத்தகைய செய்திகள் எல்லாம் இந்த நூலில் பதிவாகி இருக்கிறது. அதாவது அதான் ஒரு நூலுடைய சிறப்பு வந்து நம்ம நிறைய நூல்களை படிக்கும் பொழுது அந்த ஒரு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய சிறப்புகள் தெரியும். நீங்க இந்த வரியில இந்த சொற்கள்ல எவ்வளவு தெளிவு இருக்கு, எவ்வளவு ஆழம் இருக்கு, எவ்வளவு நீளம் இருக்கிறது என்பது நான் சொன்னேன். அதாவது இவருடைய இந்த நூல் நம்மை திருவனந்தபுரம் வரை இட்டு சென்று விட்டது. பத்மநாப சுவாமி கோயில், திருவிதாங்கூர் மகாராஜா, ஈழத்திலே இலங்கையிலே இருக்கின்ற மன்னார் திருக்கேட்டீஸ்வரம் கோயில் வரை கொண்டு சென்று விட்டது. கடல் கடந்து அந்தமான் கொண்டு சென்று விட்டது. இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறேன் கேளுங்கள், பிரமிப்பாக இருக்கும். அந்தோணியார்கள் சிலர் உண்டு. அதில் 2 அந்தோணியார்கள் பிரபலமானவர்கள். ஒன்று வனத்து அந்தோணியார், இன்னொன்று யாருமா? பதுவை அந்தோணியார். இந்த வனத்து அந்தோணியார் ஜனவரி 1ஆம் தேதி இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 1750 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தில் கோமோ என்ற இடத்தில் பிறந்தவர் என்று அந்த வரலாறையும் நீங்க குறிப்பிட்டிருக்கிறார். அவரை வைத்துதான் நீங்க வணங்குகிறோம். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அந்த 2 அந்தோணியார், அந்தோணியாருடைய சிலைகளும் எங்கள் ஆலயத்தில் இருக்கின்றன என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த முறை நான் எகிப்து செல்லும் பொழுது அங்கு கேட்க கோமாங்க நகரம் எங்க சொந்தக்காரங்க கோயில்ல ஒரு சிலை இருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு ஊரிலும் கோயில் திருவிழா அல்லது பெரிய திருவிழாக்கள் வரும் பொழுது ஏதாவது ஒன்று சிறப்பாக இருக்கும். சில ஊர்களில் சில நேரங்களில் அந்த வெயில் நேரங்கள்லாம் ஊஞ்சல் கட்டி ஆடுவார்கள். நல்ல காற்றமா இருக்கும். இல்லாட்டி எங்கேயாவது பிக்னிக் போறோம், சுற்றுலா போறோம்னா காட்டுகள்லாம் முன்னாடி கார் பிடிச்சி எங்கேயும் சுற்றுலா போறது இல்லை. காட்டு பக்கத்துல இருக்க காட்டு பகுதிகளுக்கு தான் போவோம். அங்க இருக்கிற பெரிய மரங்களில் ஊஞ்சல் கட்டி ஆடுவார்கள். இவரும் அந்த ஊஞ்சல் கட்டி ஆடுகின்ற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதற்கு பெயர் உண்ணுவடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உண்ணுவடம் அதாவது பனை மரத்தை 2 துண்டாக கிழித்து அந்த பாதி துண்டில் 2 பக்கமும் கயிறு கட்டி பெரிய வேப்ப மரங்களில் தொங்க விட்டு, அதாவது பனை மரத்தை 2 துண்டா கிழிச்சு அதுல ஒரு துண்டு அதை 2 துண்டா கிழிச்சு அதை ஒரு கயிறு கட்டி அந்த வேப்ப மரத்தில் தொங்க போடணும். அப்ப அந்த வேப்ப மரம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும்? வேப்ப மரம் பனை மரத்தில் தொங்க போட்டு அதில் குறைந்தது 10 பேராவது உட்கார்ந்து ஆடலாமா? அதில் சிறுவர்கள் எப்படி உட்கார்ந்திருப்பார்கள், பெண்கள் எப்படி உட்கார்ந்திருப்பார்கள் என்பதை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அளவுக்கு அது வந்து ஊஞ்சல் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு உண்ணுவடம் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்பது ஒரு புதிய செய்தி. தொடர்ந்து அந்த அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு குழந்தை வயிற்றில் கருவாவதிலிருந்து பொங்கி போட்டு கூட்டிட்டு போறதுன்னு சொல்லுவோம். அதை சொல்லியிருக்காங்க. பொங்கி போட்டு கூட்டிட்டு போறது சூழலைத்தல் என்று சொல்லுவார்கள். அதில் என்னென்ன சடங்குகள் நிகழ்வுகள் நடத்துவார்கள். குழந்தை பிறந்த பிறகு தாய்மாமன் வேட்டியில் தான் தொட்டில் கட்டுவார்கள். அடுத்து எப்படி திரும்ப தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வருவார்கள் கணவன் வீட்டிற்கு. குழந்தை வயதாக பெரியவளாகி பூப்பெய்தலுடைய நிகழ்ச்சி, அந்த பூப்புனித நன்றிராட்டு விழா என்ன கட்டுப்பாடுகள் இல்லை, என்ன கட்டுகளோடு நடக்கும். இவர் தான் இதை பண்ணணும், அவர் தான் அது பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. திரும்ப திருமண விழா எப்படி நடக்கும்,
இதோட பிறப்பு முதல் அடுத்தால இறப்பு நடந்தாச்சுன்னா அதுல என்னென்ன சடங்குகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லி இது தென்னெல்லை பகுதியில் உள்ள கலிகை மாநகர் மட்டுமல்ல, எங்கள் எல்லை வரை அதே கட்டுகள் அதே பண்பாட்டு நிகழ்வுகள் தான் இருந்திருக்கின்றன. ஆக இந்த செய்திகள் அந்த இறப்பு முதல் பிறப்பு வரை உள்ள அத்தனையும் ஏறத்தாழ 20-30 பக்கங்களில் அதை பதிவு செய்திருக்கிறார். அதை வாசிக்கவே மிகவும் அருமையாக இருக்கிறது. நம்முடைய பழைய நினைவுகளை எல்லாம் துருபிடித்து கிடக்கின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாம் அழகா மினுக்கெடுத்து நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றது. இப்படி அந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை அற்புதமான செய்திகளை அழகாக புதிய தகவல்களோடு தொகுத்து ஒரு நாவலை போல ஒரு கவிதை நூல் போல தொடர்ந்து படிக்க தூண்டி இருக்கின்ற ஒரு அற்புதமான நூலை கொடுத்திருக்கிறார். இந்த நூலை படிக்கும் பொழுது இது ஒரு ஆன்மீக புத்தகமா அல்லது வரலாற்று புத்தகமா அல்லது தென்னெல்லை பகுதியில் உள்ள தென்னாட்டு மக்களின் வாழ்வியலை குறிக்கின்ற ஒரு புத்தகமா என்று பன்னோக்கு பார்வையை இதன் மீது திணிக்கும் அளவுக்கு ஒரு அற்புதமான நூலை இயற்றியிருக்கிறார்கள். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியது போல, அவர் பிறந்த ஊரை முன்னிறுத்தி கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதியதை போல பாரதி திலகர் அவர்கள் அவர் பிறந்த ஊரை முன்னிறுத்தி இந்த கள்ளிக்குளத்து இதிகாசத்தை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அமர்கின்றேன். நன்றி. கவிஞர் செந்தூர் நாராயணன் அவர்களை பற்றி எந்த அளவிற்கு உங்களுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் கடந்த 25 வருடங்களாக அவருடன் பயணிப்பவன். உச்ச நண்பர். அவரது தமிழ் புலமை எங்களுக்கு சில நேரங்களில் புல்லரிக்க வேண்டும். தமிழ் புலமை இருப்பவரால் தான் இத்தகைய நூல்களை வாசித்து அதற்கான சரியான ஒரு மதிப்பை தர முடியும். நாம் வாசிக்கின்ற சிலவைகளை நாம் உள்வாங்கினாலும் அதை மொழியால் வெளிப்படுத்துவது என்பது மிகவும் கடினம். எல்லோருக்கும் திறமை இருக்கிறது, தமிழ் புலமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் அதை எழுத்து வழிகளோ அதை மொழி வழிகளோ வெளியே கொண்டு வருவதுதான் அதை அத்தனை எளிதல்ல. அதில் கவிஞர் அவர்கள் மிகவும் திறமையானவர். அவர் நமது தமிழ் சங்கத்தில் செயலாளராகவும் இருக்கிறார். அவரை எளிதில் எந்த பிராமணர்கள் சங்கத்திலும் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவருக்கு மட்டும் அதற்குரிய ஒரு பிரதி மரியாதை கொடுத்து அவரை சங்கத்தில் நமது தமிழ் சங்கத்தில் செயலாளராக வைத்திருக்கிறார்கள். அந்த பெருமை நமது சமுதாயத்தில் இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னாரை உண்மையிலே நான் ஆளாக கூப்பிட்டேன். என்னை யாருக்கும் இந்த புத்தகம் படிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த சொல்லிவிட்டார், எனக்கு இருக்காது, யாரும் வாங்க மாட்டார்கள். ஏன்னா எல்லாம் காலை மூலமாக அங்க பதிவாகிவிட்டது. அதை வெளிவந்தால் எல்லாரும் சரிதான் சொல்லலாம் அப்படிங்கிறது மிகவும் அருமையாக வந்து அழகான மதிப்பீடு தந்தார். நன்றி. அடுத்தது பொன்னாடை பொருத்தி அனைவருக்கும் நமது வயிற்றினை தெரிவிப்போம். முதலில் நமது தலைமை தாங்கி இருக்கும் நமது சங்க இணைத்தலைவர் அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு முன்னாள் சங்க தலைவர் வாட்சன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். அடுத்து திரு MS தாஸ்லிங்கம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைக்கிறார்கள். அவர்களுக்கு பம்பாய் சங்க செயலாளர் திரு ரெஜினால்ட் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்து நமது மூத்த உறுப்பினர் சார் ஜேம்ஸ் ராஜன் அவர்களுக்கு இணைச் செயலாளர் சுரேஷ்
அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து கவிஞர் செல்லூர் நாராயணன் அவர்களுக்கு நமது மண்ணின் மைந்தர் ராசி போஸ் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து தமிழ்ச்சங்கம் வாழ்வும் தலைவர் திரு சாசிதாசன் அவர்களுக்கு அண்ணன் ஈரோ அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து முன்னாள் சங்க தலைவர் திரு வாசன் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி மிஸ்டர் ஆண்டின் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்து நமது மூத்த உறுப்பினர் அண்ணன் சந்திரன் அவர்களை உறுப்பினர் அலெக்சாண்டர் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து விழா நாயகி எழுத்தாளர் பாரதி திலகர் அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி நமது கலிக மக்கள் சார்பாக அனைத்து பாராட்டுகளை வழங்கி இவர்களது இந்த பணி மீண்டும் தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்தி தங்கச்சிக்கு நானே அறிவிக்கிறேன். தலைவர் திரு மணிவண்ணன் அவர்கள் பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அருமை அருமை பாசம் வெளிப்படுகிறது பாருங்கள். அடுத்து எழுத்தாளர் அவர்கள் தனது ஏற்புரையை வழங்குவார்கள். கலிகை மண்ணின் மைந்தர்களே, இந்த அருமையான ஒரு நிகழ்வை நமது மும்பை மாநகரில் அனைத்து கலிகை மண்ணின் மைந்தர்களையும் ஒன்றிணைத்து நமக்கு இந்த விழா ஏற்பாட்டினை நாங்கள் சொன்னோம். எங்கள் வீட்டுக்கு வருவார்கள், ஒரு கப்பு சாயா கொடுத்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சு அனுப்பி விட்டுருவோம். ஆனால் அண்ணன் சொன்ன உடனே இத்தகைய ஒரு பெரும் விழாவாக, இந்த ஒரு அருமையான விழாவாக ஏற்பாடு பண்ணி தந்து நமக்கு அருமையான இந்த நேரத்தை ஒதுக்கிய நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பம்பாய் கலிகை சங்க தலைவர் அண்ணன் மணிவண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல வேண்டிய இடத்திலே கவிஞர் சொல்லியாச்சு. ஒன்றுமே இல்லை. இது நிறுவனத்தார் ரஞ்சிதாசன் விவேகானந்தன் 2 பேரும் ரொம்ப முயற்சி எடுத்து இதை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு சமய சார்பான இதுகளை வெளியிட முடியாது அப்படிங்கிறதுனால பிறப்பு கொடுத்து வேற கலராஸ் கொடுத்தாங்க. நல்ல முறை அவங்களே எடிட் பண்ணி ப்ரூஃப் பார்த்து ரொம்ப அக்கறை எடுத்து செய்தாங்க. அதனால் அவங்களுக்கு நான் சொல்ல முடியல. பெரும்பாலான கருத்து நமது செய்திகள் அவங்களுக்கு தெரியும்.
போன சண்டை அதனால நிறைய ஒரு 90% வந்து அது ரொம்ப அதில் நம்ம உரையாடுறது அதை வச்சு தான் எழுதியிருக்கேன். மற்றவங்க பெரிய ஆய்வெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அதான் நிறைய தவறுகள் இருக்கலாம். நான் என்னோட கணிப்புப்படி தான் எழுதிக்கிறேன். பெரிய ஆய்வெல்லாம் நடத்தல. தவறுகள் இருக்கலாம். அடுத்த தலைமுறை வந்து இதில் உள்ள தவறுகளை சுற்றி காட்டி அவங்க ஆராய்ச்சி பண்ணி எழுதணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதனால தான் இதை எழுதுனேன். அதுக்கப்புறம் இந்து கோயில்களை பற்றியும் வச்சிருக்கிறேன். இஸ்லாமிய கோயில்கள் அந்த மசூதி பற்றியும் தகவல்கள் தட்டிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பற்றி எழுதணும், நம்ம எல்லாத்தையும் எழுதணும் தான் என்னோட ஆர்வம். ஒரு அத்தியாயம் ஒரு சின்ன ஒரு நூல் அவங்கள பற்றி 25 இஸ்லாமியர்களை பற்றி, அதுக்கப்புறம் கல்வி பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் எல்லாமே பற்றி எழுதுறதுக்கு ஒரு அதுக்கு கொஞ்சம் பெரிய புக்காகவே வரும். நம்ம வாழ்வியல் எழுந்து போனது அந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள கடைகள் வணிக நிறுவனங்கள் அந்த மாதிரியும் ஒன்று வச்சிருக்கிறேன். சரி இது எப்படி அதனால அதெல்லாம் பண்றேன். எந்த சங்கத்துக்கு போடுற பண்றேன் அதெல்லாம் எல்லாரும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு அரை மணி நேரம் ஏற்பாடு செய்தது, அரை மணி நேரத்தில் ஏற்பாடு செய்து இன்னைக்கு அதை நிகழ்ச்சி காட்டின எங்க அண்ணனுக்கும் நன்றி கிடையாது. இதான் சொல்லுவோம். இரவனாட்சி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நிறைய செய்திகள் வந்து டொமரி கடை கொடுப்பாங்க. நாங்கள் போட்டு அந்த உருவத்துல எந்தெந்த மரத்துல யார் மணி கட்டுவான் அப்படி யார் கட்டுவான் மறுபட்டு மணியனே சொல்லி டொமரி கடை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஞாபகமா மணியனுடையாரெல்லாம் படித்தாங்க, யாருடையாரெல்லாம் படித்தாங்க, எல்லா கதையும் போயிடுவாங்க. ஆமா அலெக்சாண்டர் சொல்லுவாங்க, மைக்கேல் சொல்லுவாங்க. நீ கண்டுபிடிக்க அதனால கலந்து கொண்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யார் யாருக்கு நன்றி யாருக்காவது வாழ்த்துறை வழங்கி கொடுப்பவர்கள் நமது ஊரில் பொறுமை முன்வரலாம். யாருக்காவது பேசணுமா? எனக்கு சான்ஸ் நாளைக்கு கமெண்ட் உள்ளது. யாராவது பேசுமா? ஓகே பேசு வா. அவர்கள் இப்பொழுது மாத்திரம் வந்தவர்கள். ஓகே இப்போ நாங்கள் கற்கண்டு ஏதாவது படிக்கும்போது அவங்க வீட்டுக்கு தான் போனோம். அவங்க அப்பாவும் ஒரு ஆமாம். அப்போ அவருக்கு நல்ல சான்சஸ் கிடைச்சி நிறைய புக்கு படிச்சு நிறைய சான்ஸ் கிடைச்சி. அதோட வந்து நிர்வாகம் ரொம்ப பாராட்டணும். நம்ம செய்திகளில் ரொம்ப ஊக்குவிப்பாங்க. எழுதுன்னு ஆமாம். அதாவது அப்போ அது நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் வந்து அவர் நல்லா கம்பெனி முடிச்சுக்கிட்டான். அது மட்டும் இல்லை, அவர் கேட்பான் ஆர்வம் எங்கே இருந்தானோ அப்படின்னு எல்லாத்தையும் கேட்பாங்க.
சில விஷயங்கள்ல நான் படிச்சுட்டு போயிட்டான் மாப்பைக்கு இன்னைக்கு நம்மளுக்கு கல்வியில் பற்றி அவனால் அடிக்க போவான். நான் வந்து ஜஸ்ட் ஆனா அவன் வந்து அந்த யூத் பற்றி அவன் சொல்லுவான் வெட்டி வந்துச்சு ஆனா கல்வி வந்தான் யாருமே பரவாயில்ல சொல்றாரு யாரு பின்னாடி கேட்டு அதை பத்தி தெரியும் சின்ன பையன் நீங்க இருந்த ஸ்டேட் போனா கீழே போனா இவன் சின்ன பையன் ஓகே ஓகே நான் அது ரொம்ப வாழ்த்துறோம். நம்ம வந்து ஒரு காலத்துல கல்வி இளைஞர் கல்வி ஒரு ஃபேமஸா இருக்கு. ஆனா போச்சு பெரிய கோயிலும் நம்ம ஒரு பெரிய கோயிலும் மதமாத கோயில் வந்து காட்சி உண்டு. இந்த 2 லைன் கொண்டு சும்மா இடத்துல போட்டு பழைய இதெல்லாம் அடிக்காது. பழைய இதெல்லாம் அடிக்கவே கூடாது. அது நமது முன்னோர்கள் எப்படி செய்திருக்காங்க. நம்ம வழிய மாத கோயில்ல ஒரு செட்டு தண்ணி வழியாது அப்படி உள்ள போய் பார்த்தீங்க எங்க தாத்தா சின்ன பையன் அப்பாவுக்கு அப்பா அந்த வீடியோ இருக்குல்ல வெளியிலிருந்து வாசல் அதுக்கு மேல நிற்குது அந்த இது எங்க அப்பா அந்த போட்டோ இருக்கு அடுத்த ஓகே ஓகே ஆனால் நம்ம ஆக்சுவலி ஸ்டாலின் அது அடைச்சிடும் தமிழ் இதே இருக்காது மாறதே இருக்காது. நான் வந்து அடிக்கடி தமிழ் மாஸ்டர் போவோம் இருக்கு. ஆனால் அதான் அது ஆதரவு அது இருக்கணும் எல்லாருக்கும் பேசணும். அப்போ அந்த ஆட்கள் வரும் அது எதுவும் ஓடிட்டு அது எடுக்க ஆமா ஓகே போட்டோ எடுக்க என்னோட வேண்டிய நன்றியுரை. நன்றியுரைக்கு முன்னால் தலைமை உரையாற்ற அண்ணன் ஜெயராஜ் அவர்களுக்கு பணிவு கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து அதை நானே உரையாற்றிருக்கிறேன். பம்பாய் கைது சென்ற தலைவர் என்ற முறையில் எனது தலைமை உரை எனக்கு சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னால் பேச வேண்டும். ஆனால் பேச விரும்புகிறேன். அதாவது நமது ஊர் பெருமை அனைவரும் அறிந்தது. அதை திரும்ப திரும்ப நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அண்ணன் சொல்வது போல் பழையவற்றை, அதாவது பனிமாதா நமது தேவமாதா, இந்த 2 மாதாக்கள் தான் முன்பு நமக்கு கற்பனை எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது புது புது விதமாக, அதாவது பிரிண்டிங்கில் எப்படியும் நம்ம அதை மாற்றி அமைக்கலாம் என்ற நுட்பத்தில், தொழில்நுட்பத்தில்
மாதாவின் முகத்தை மாற்றி விட்டார்கள். எல்லாவற்றையும் மாற்றி ஒரு மாதாவிற்கு பதிலாக 10 மாதாவாக இப்பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறது. இது என்னமோ என்னை பொறுத்தளவில் எங்கள் அண்ணனை போன்றவர்கள் அதுபோல் பெரியவர்கள் சந்திரனே ஈரோனே எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை மாற்ற வேண்டும். இதை மாற்றுவதற்கான பைலாஸை திருத்துவதற்கும் நாங்கள் அதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதை ஒரு பைலாஸ் மாதிரி இன்னும் போடப்போம். எல்லோரும் அவர்கள் இஷ்டப்படி சும்மா மாதவை மாற்றி 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 இதை போடுவது இது சரி. ஒரு கன்னியுரம் என்றால் 10 மாதா, இவள் தான் கனி 10 மாதா. வேளங்கனி என்றால் இதுதான் வேளங்கனி மாதா. ஒரு 100 மாதா என்றால் இதுதான் 100 மாதா என்ற ஒரு அடையாளம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் நமது கனிக்கும் ஒரு மாதா என்றால் இது கன்னியுர மாதா என்று அனைவரால் கொடுக்கப்பட்டுள்ள. அடுத்து கடந்த பல வருடங்களாக நமது அடுத்து நமது மாதா கோவில் பராமரிப்பு பணி கடந்த பிரபலத்தா திரு ஆனந்தவர்கள் மிகவும் அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். மிகவும் அருமையாக செய்து முடித்தார்கள். இருந்தால் பல நேரம் நாங்கள் அதை எப்படியாவது முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அதெல்லாம் பிறகு பார்ப்போம் என்று தள்ளி போட்டுக் கொண்டிருந்த வழியில் அவர்கள் மிகவும் அழகாக முன்னெடுத்து செய்தார்கள். ஆனால் மலை மேல் எந்த விதமான பராமரிப்பு பணியும் அவர் மேற்கொள்ளவில்லை. அண்மையில் ஊருக்கு சென்றிருந்த பொழுது நான் செயலாளர் எல்லோரும் நாங்கள் மலையின் மேல் சற்று ஏதாவது நமக்கு மலை மேல் செய்ய வேண்டும். இருந்தால் பொறுப்பாக பதிந்த நமது மலைதான் நமக்கு ஒரு முக்கிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. மாதாவின் உயர்ந்த கோபுரம் நிச்சயம் நமக்கு ஒரு அடையாளமாக இருந்தாலும் மாதாவின் பாதம் பதிந்த அந்த மலை நமக்கு ஒரு மிகவும் ஒரு முக்கிய ஒரு இதாக நமக்கு விளங்குகிறது. கல்யாணத்தை பொறுத்தவரையில் சில மாற்றங்களை சில பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற பொழுது அந்த பீடத்தில் ஒரு அழகான ஒரு ஆற்றல் அமைப்பதற்காக நமது முன்னாள் சங்க தலைவர் அவர்கள் திரு வாசன் அவர்கள் ஒரு சிறு பீடம் அமைக்கலாம் என்று அவர்கள் அதனை ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து இந்த மாதிரி அமைத்தால் நல்லா இருக்கும் என்று கொடுத்தார்கள். அதாவது 50வது வருடத்தில் நாம் எப்படி ஒரு பீடம் தங்க பீடத்தை நமது சங்கம் மூலமாக அமைத்தோமோ அதுபோல 75வது வருடத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அது தள்ளி போய்விட்டது. ஆனால் பம்பாய் சங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒரு அடையாளமாக நடக்க வேண்டும் என்று அவருடைய ஆசையினால் அந்த பணி மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் நாங்கள் இப்பொழுது செல்லப்படுது. அந்த ஆற்றல் அமைப்பதற்கு இடவசதி இல்லை. அந்த இடவசதிக்காக அதை கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி முன்னால் இருந்து தந்தை அவர்கள் தங்களது திருப்பலி ஆற்ற வேண்டுமென்றால் முன்னால் இருந்து படியில் ஏறி உள்ளே செல்ல வேண்டும் என்ற முறையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் இப்பொழுது பலரும் கலந்தாலோசித்தோம். அதை நமது பம்பாய் சங்கம் மூலமாக செய்யலாம் என்ற ஒரு முடிவும் இருக்கிறோம். இதுவரைக்கும் இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அனைவருடைய ஒத்துழைப்பு நிச்சயம் தேவை. ஒரு சின்ன குறிப்பிட சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு அப்போஸ்தலர்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம் என்பது தெரியுமோ தெரியாதோ? ராயப்பரை தெரியும், சின்ன பேர் தெரியும், தோமையாரை தெரியும், இவர்களெல்லாம் தெரியும். 10 அப்படின்றது உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? 10 அவரும் இயேசுவின் சீடர்களில் ஒன்று. அவருக்காக நாம் எங்கேயும் கோவிலை நம்ம ஆலயம் ஆசிரியவே முடியாது. எங்கே சென்றாலும் நமக்கு முக்கியமாக அன்னையின் ஆலயமும் அதனை எடுத்து ராயப்பூர்களுக்கு மிகப்பெரிய ஆலயங்கள். அங்கு வெளிநாட்டுக்கு சென்றால் புண்ணியஸ்தலத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போங்கள். அங்கே போனால் மிகவும் செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் தான் அதிகமாக இருக்கும். அதன் பின்புதான் இயேசுவை வழங்குகிறார்களே தவிர அவர்களுக்கு முக்கியத்துவம் முதலில் மாதா, அதற்கு செயின்ட் பீட்டர், அதன் பிறகுதான் இயேசு. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்ற இந்த இடத்தில் இந்த பர்த்தலோத்தமர் எனக்கு மிகவும் தெரியாது. கன்னியாகுமரியில் கோடிமுனை என்ற ஒரு இடம், அதாவது மண்டைக்காட்டிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி. மிக மகிழ்ச்சி. அண்ணாச்சி இந்த நிகழ்ச்சி இதற்கு நன்றி நன்றி நன்றி. சரி சரி. கோடிமுனை என்ற உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது.
மண்டக்காட்டிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி கடற்புறத்தில் இருக்கிறது கோடிமலை என்ற ஊர். அந்த ஊருக்கு சென்று நான் எனக்கு நமது ஊர் ரொம்ப பிரசித்தி பெற்றது இல்லாவிட்டாலும் அந்த ஊரின் அந்த கோயில் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள் என்பதை காண வேண்டும் என்பதற்காக நான் சென்ற பொழுது அந்த கோயில் என்ன பேர் என்று தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்கே சென்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்படி பர்த்தலோத்துமையார் என்பவரின் பெயரில் நாங்கள் இந்த கோயிலை எடுத்திருக்கிறோம். அங்கே ஒரு சிறு கிராமம், மீன் பிடிப்பதுதான் அவர்களது குலத்தொழில். ஒரு 500-600 வீடுகள் தான் இருக்கும். அவர்கள் அங்கே கட்டியிருக்கும் அந்த கோயில் 16.5 கோடி செலவழித்து அந்த கோயிலை மிகவும் அற்புதமாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த சிற்றூர் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக அவர்கள் இந்த அளவுக்கு பணம் திரட்டி கோவிலை நாம் சிறப்பாக வைக்க வேண்டும், ஒவ்வொருவரும் வந்து அதிசயமாக பார்க்க வேண்டும் என்ற அளவுக்கு அவர்களுக்கு உள்ள ஒரு ஒற்றுமை, அந்த வெறி. மீன் பிடித்தால் அதில் வரும் வருமானத்தை 50% கொடுத்து விடுவார்களாம். மீன் பிடித்த தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் 50% அந்த கோவிலுக்கு கொடுப்பார்களாம். இதை நான் அங்கே உள்ள பெரியவர்களிடமும் அந்த கோவில் தர்மார்த்தவர்களிடமும் நேரடியாக சென்று பேசி இந்த விவரத்தை நான் அறிந்தேன். இத்தகைய அந்த கோடிமலையில் அந்த சிறிய ஊரில் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது நாம் சுமார் 2500 குடும்பம் வாழும் கலிகுளம் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊர். அனைவரும் நல்ல வசதியாக இருக்கிறார்கள். யாருக்குமே இப்பொழுது குறைன்னு சொல்ல முடியாது. நல்ல பொருளாதார வளர்ச்சி. ஆனால் நமது கோயிலை நாம் சில பராமரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருடைய கையை ஏற்க வேண்டும் என்றால் யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடம்தான் திருப்பி வருகிறார்கள் தவிர கொடுக்கும் மனதோடு யாரும் முன்வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய இல்லை என்பதை நினைக்கும் பொழுது சற்று வருத்தமாக இருக்கு தெரியாது. இன்று தர்மகர்த்தா அவர்கள் ஒரு செய்தி போட்டிருந்தார்கள். மாதா மலையில் மராமத்து வேலைகள் சில இருப்பதனால் நல்லுள்ளங்கள் அனைவரும் தங்களது அன்பளிப்பு ஏதாவது பணம் மூலம் அன்பளிப்பை தந்தால் மிகவும் நல்லபடியாக நாம் செய்யலாம் என்று போயிருந்தார்கள். உண்மையே எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது. எத்தனை பேர் இதில் முன் வந்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகையால் கோடிமலை மற்றும் பணகுடியும் 17 கோடி ரூபாய் செலவில் ஒரு பெரிய கோயில். நமது முன்னோர்கள் நமது கோயிலை இந்த அளவுக்கு வடிவமைத்து கிட்டிருக்கிறார்கள் என்றால் இன்றைய காலத்தில் அது ஒரு முடியாத காரியம். ஆனால் பணக்குடியில் அவர்கள் எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலயம் வேண்டும் என்று 17 கோடி ரூபாய் அவர்கள் வசூல் செய்து அந்த கோவிலை மிக அருமையாக கட்டியிருக்கிறார்கள். உண்மையில ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இதே போல் நமது மக்களும் என்னமோ மனிதர்கள் பெரிய பணக்காரன் அதனால இப்படி செய்யலாம் நினைக்காதீங்க. எனக்கும் ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் இருக்கிறது. மாதாவின் பற்றினால் நான் சில காரியங்களை செய்வதற்கு முன் வருகிறேன் தவிர இன்னைக்கு ஊர்ல போய் பெருமத்தை காட்டாம என்னன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் இருக்கும், நீங்க நல்லா செலவழிக்கீங்களா அப்படிங்கிறான். எனக்கு சிரிப்பு வந்தது. தம்பி உன்னுடைய வாக்கு பொண்ணாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டது. பணம் அனைவரிடமும் இருக்கு, அனைவரிடமும் எல்லோரிடமும் இருக்கிறது. தயவு செய்து இந்த மாதாவிற்காக நமது ஊர் வளர்ச்சிக்காக தங்களால் என்ற உதவியை பண உதவி செய்தால் நமது ஊர் இதனோட பல மடங்கு வளர்ச்சி அடையும். நாமும் கலியோகம் என்றால் ஒரு முன்னோடியாக மற்ற கோயில்களுக்கு இப்பொழுது பதவிக்காரர்கள் எல்லாரும் பேசுகிறது என்றால் கல்யாணம் அதை விட எங்க ஒரு கோயில் தான் பெரிய ஹைட்டு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, உள்ள அமைப்பு அந்த தங்க மூலம் பூசிது போன்ற பீடம் எல்லாமே மிகவும் அருமையாக இருக்கிறது என்று அவர்கள் பீட்டிக் கொள்கிறார்கள். ஏதோ உண்மையே அவருடைய கடினமான அந்த உழைப்பை நம்ம பாராட்ட வேண்டும். இருந்தாலும் நமக்கு அமைந்த இந்த கோயிலை இன்னும் நமக்கு இதை விட அருமையாக பராமரிக்கலாம், பல விஷயங்கள் செய்யலாம். ஊரில் நமக்கு எந்தெந்த செய்ய முடியுமோ நீங்களும் முன்வந்து சில கருத்துக்களை சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ள அளவிற்கு இப்பொழுதைய தர்மகர்த்தா இருக்கிறார்கள். அனைவரும் ஒற்றுமையாக ஏதாவது ஒரு விஷயத்தில் தயார் செய்து தங்களது பங்களிப்பை கொடுத்து ஊரின் வளர்ச்சிக்காக ஈடுபடுங்கள் என்பது நமது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து சித்ரா அவர்கள் எங்களது நாட்களை வழங்குவார்கள்.
ஆக்சுவலி சகோதரி பாரதி திலகர் வந்து எனக்கு ஒரு செட் முந்தினவங்க. ஸ்கூல் டேஸில் எங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன். ஏன்னா ஸ்கூலுக்கு சேர்ந்து போகிறது அந்த ஒரே ரூட் நான் எங்கள் வீட்டு பக்கமாக தான் அவங்க போகிறதெல்லாம் வந்து அப்போ பார்த்து பேசி நாங்களுக்கு ஒரு நல்ல விளையாடுற குரூப். அந்த நேரம் முன்னாடி கோயில் முன்னாடிலாம் விளையாடுற ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் ஒரு 10th வர நல்ல ரிலேஷன். மீன்ஸ் அதுக்கப்புறம் வேற தெரியல 12th அப்புறம் வேற குரூப் அப்படி கொஞ்சம் பிரிஞ்சு ரொம்ப அந்த தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் டிகிரிக்கு வேற ஊருக்கு போனதுனால தொடர்பு இல்லை. இப்போ 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவங்கள முதல்ல பார்த்தேன். ஆனால் அவங்கள பற்றி நிறைய கேள்விப்பட்டது நம்ம ஊர் செய்திகள் தான். அவங்கள தான் அவங்க வந்து இவ்வளோ சிறப்பான எழுத்தாளர் அப்படிங்கிறது தெரிஞ்சதே எனக்கு அந்த அறிமுகமே அந்த நம்ம ஊர் செய்திகள் தான் தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க எழுதியிருக்க நூல்களை நான் இப்போ எதுவுமே வாசித்து பார்க்கல. வாசித்து அதுக்கு இன்னும் நிறைய நூல்களை படைச்சு இன்னும் மிகச்சிறந்த தமிழகத்தில் உலகத்தில் மிகச்சிறந்த எழுத்தாளராக வர வேண்டும் என்று வாழ்க்கை என்றே உரையை முடிக்கிறேன். கலையை மலையில நம்ம மாதா பொறுப்பாகும். நாங்கள் சின்ன பிள்ளைங்க அந்த பாதை இருந்துச்சு. இப்போ அண்மையில் அன்னைக்கு நாங்கள் பாதையுடைய அக்கா சரி அவங்க சொன்னாங்க நான் எல்லா சர்மாத்தாட்டையும் பேசி பார்த்தேன். அது அந்த காலத்தில் அந்த தளம் பேசி அழிஞ்சிருச்சு. அதை திருப்பி எடுக்க முடியுமா? சரி கவனிச்சிங்க. அது திருப்பி எடுக்க முடியுமா? அதுக்கு மேலவே நம்ம ஒரு கண்ணாடி மூலம் போட்டுருவோம். அதுக்குள்ள பொருள் செலவு நான் எடுத்துக்கிறேன் சொல்லி அவங்க அக்கா சொன்னாங்க. அதை நான் யாருக்கு சொல்லி தெரியல, எப்படி தெரியல. அப்போ அவங்க அக்கா மாத பக்தர், அவங்க அக்கா மாத பக்தர். அதான் ஒரு குற்றம் இல்லை. அவங்க அடிக்கடி மரமாத கோயிலுக்கு போவாங்க. சரி நான் சொல்லிட்டேன். ஆளும் இல்லை. அதை இப்போ உலகத்துல கை வச்சு வெளியே கம்மி போட்டாச்சு. அதனால அதுக்கு மேலே நம்ம கூட்டலாம் முடிஞ்சது பல படிகள். இப்ப யாருமே சொல்ல முடியாது. அது எண்ணெயை தேய்ச்சி ஒரு அழிஞ்சிட்டு. ஆமா அதுக்கு எல்லாம் பண்ணணும். ஒன் பை ஒன் பண்ணணும். அவங்களுடைய அன்பை எவ்வளவு சொல்லி நம்ம பண்ணுவோம். என்ன செலவு என்ன செய்யுது? நான் பேசுறேன். ஓகே அடுத்தது நன்றியுரை. இந்த விழாவிற்கு வருகிறதற்கும் பம்பாய் வாழ் அநேக மக்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நமது அண்ணன் சங்க இணைத்தலைவர் திரு ஜெயராஜன் தலைவர் நடத்துகிறார்கள். அவர்கள் சிறப்பிப்பதற்கு நமது பம்பாய் வாழ் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி எம்.எஸ். ராசிலிங்கம் அவர்கள் அழைத்தவுடன் அவர்கள் நான் அறிவிப்பதை தம்பி நான் எந்த தலைவருடனும் ஒரு தலைவர்கள் பழக மாட்டேன். தோழர்களாக இருந்தால் மட்டும்தான் விரும்புவேன் அல்லது நிறுத்த மாட்டேன். அந்த விதத்தில் அண்ணாச்சி ராசிலிங்கம் அவர்களும் என்று நாம் மிக நட்பாக இருப்பார்கள். அவர்கள் வந்து சேர்ப்பதற்கும் நமது கனிய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நமது உறுப்பினர் ஏன்சாதன் அவர்கள் அவர்களையும் நான் தொலைபேசியில் அணுகிய போது அண்ணாச்சி நான் உடனே வந்து விடுகிறேன். நிச்சயம் இதில் நான் கலந்து கொண்டு நமது எனது
பிள்ளை போலவர் நான் அவரை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து வாழ்த்தி வைக்கும் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கவிஞர் செந்தூர் நாகராஜன் அவர்கள் எனது இனிய நண்பர். பல ஆண்டுகளாக அவர் தமது கவித்துவத்தில் மக்களை கட்டுப்போட்டு இருக்கிறார். அதாவது அவருடைய பேச்சு வந்து மிகவும் தெளிவாக சிந்தனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும். அவர் பேசும் பொழுது யாருமே அதிகமாக பேச மாட்டார்கள். மிகவும் அமைதியாக மிகவும் உன்னிப்பாக மக்களை ஒரு கவனிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தமிழ் இருக்கும். அந்த தமிழ் புலமை அவருக்கு எப்படி மாநிலம் ஒவ்வொரு பக்கத்துல நமக்கு தமிழ்ல கொஞ்சம் தான் இப்படிதான் பேச வருது. அவர் தெள்ள தெளிவாக ஒவ்வொன்றையும் அவர் பேசும்பொழுது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவரை நான் ஐயா நீங்கள் வந்து தங்களது மதிப்புரையை தர வேண்டும். அவர் மதிப்புரை தந்தால்தான் இந்த புத்தகத்திற்கு ஒரு மதிப்பு அப்படி என்பதை நான் அவர்களை சொல்லுவது எனக்கு ஒரு சொல்லித்தார்கள். நான் அதை வாசித்து வந்து நிச்சயம் நான் வந்து கலந்து பேசுகிறேன் என்று சொன்னார்கள். அண்ணாவுக்கும் எனது தாழ்மையான நன்றியும் மக்கள் சார்பாக பாடல்களையும் நான் தெரிவித்துக் சாசி தாசன் அவர்களும் கடந்த 30 வருடங்களாக எனக்கு நண்பர். மும்பையில் அவரும் தனியாக ஒரு தமிழ் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களை மணி நீங்களும் வந்து வாழ்த்த வேண்டும் என்றால் அவர் கல்வியம் என்றால் ஒரு தனிப்பட்ட அவருக்கு உண்டு. அவர் படித்தது நமது ஊரில், தங்கையை கட்டி கொடுத்திருக்கிறது நமது ஊரில். அடிக்கடி நமது ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்தவுடன் ஒரு போட்டோ இருப்பார், எனக்கு போட்டு விடுவார். நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு போட்டு விடுவார். அப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் உள்ளவர் பாசன் அவர்கள். அவர்களையும் நான் அழைத்தேன். எப்படியாவது நீங்களும் ஒரு மதிப்புரை ஒரு வாழ்த்துரை சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களும் வந்து இந்த நிகழ்வில் வந்து அருமையாக சகோதரியை பாராட்டினார்கள். அவர்களுக்கும் நமது மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர் பாரதி அவரது கணவன் மிஸ்டர் தினகர் இருவரும் அமெரிக்காவிலிருந்து வந்து இந்த ஒரு நல்ல தரத்தை உண்மையிலேயே நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் எழுதுவதற்கு மிகவும் உறுதுணையாக திரைகள் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இன்னளவுக்கு வீட்டில் ஒரு மனைவி என்பதற்கு சில சுதந்திரம் கொடுத்தால்தான் அந்த சிந்தனை வருவதை தவிர அந்த வீட்டில் உள்ள வேலைகளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு எழுத வேண்டும் என்ற நினைப்பே வராது. அதற்கு குழந்தைகளும் கணவனும் எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்களோ அதை பொறுத்துதான் இது இருக்கிறது. அதற்காக தினகர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்கை அவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டதற்கும் முன்னாள் சங்க தலைவர் திரு வாசன் அவர்கள் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களோடு மக்களாக சிறப்பித்தார்கள். மேலும் வாழ்த்துறை சொல்லக்கூடிய ரீதா அவர்கள், சித்ரா, ரவி சார், அண்ணன் ஹீரோ, போஸ்கோ அனைவருக்கும் எனது தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியதற்கு எனது தாழ்மையான மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் எடுத்ததை எடிட் பண்ணியிருக்கேன். இந்த மட்டும் டிஸ்கவுண்ட் 20% டிஸ்கவுண்ட். இல்ல போதும், இல்ல வேண்டாம் வேண்டாம். வயசு ஆக பிரச்சனை வயசுக்கு ஆகட்டும். தேங்க்ஸ். முடிஞ்சிடல.